எங்கிட்ட வர பக்தர்கள் எல்லாருமே எந்த கோயிலுக்கு போனால் என் பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும், எங்கே போனால் சீக்கிரமாக நான் வீடு கட்டுவேன், எங்கே கோயிலுக்கு போனால் நான் சீக்கிரமாக வெளிநாடு போவேன். ஆனால் இவங்கக்கிட்ட நான் சொல்கிறது அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இதில் யாருமே இன்ட்ரெஸ்டே காட்டுறதில்ல. நீங்களாம் என்ன ஒரு ஜாலியாக இருக்கிறீங்கன்னா, இப்போ ராமேஸ்வரம் மட்டும் போயிட்டு அங்கே குளிச்சுட்டு வான்னு சொல்லியிருந்தேன்னா எல்லாருமே வண்டியை தூக்கிட்டு கிளம்பியிருப்பாங்க. எந்த வேதங்கள்லையாவது எழுதப்பட்டு இருக்கா நீங்கள் போய் புனித நதியில் நீராடுனா உங்கள் கர்மாலாம் வாழ்க்கை மாறும்னு எழுதியிருக்கான்? இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே உங்கள் கர்மாவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கர்மாங்கிறது நீங்கள் செஞ்ச நல்வினை தீவினையை பொறுத்து தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி கஷ்டப்படுறீங்கன்னா தீவினை மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். இதை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்வினையை மேலோங்கி செய்யணும்னு அர்த்தம். இதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மரக்கன்று நடுங்க, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, செருப்பு வாங்கி கொடுங்க, பள்ளி சீருடை வாங்கி கொடுங்க, படிப்புக்கு உதவி பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், வளகாப்பு நடத்தி கொடுங்க, திருமணம் நடத்தி வைங்க, தாலி வாங்கி கொடுங்க, புடவை வாங்கி கொடுங்க, ப்ளவுஸ் கூட வாங்கி கொடுங்க. எதுவுமே இல்லைன்னா உங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு போட்டு அனுப்புங்க. ரோட்டோரமாக படுத்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க, துண்டு வாங்கி கொடுங்க, டூத் பேஸ்ட்டு ப்ரஷ் ஏதாவது வாங்கி கொடுங்க. அவங்க மின்சாரம் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு பேட்டரி பேக்கப் வாங்கி கொடுங்க, அவங்க மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுங்க. இது எல்லாம் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். என்கிட்ட இந்த கோயிலுக்கு போனால் என் கர்மா தீருமா, இல்லை இந்த புண்ணியங்கள்லாம் செஞ்சால் கர்மா தீருமான்னு கேட்டால் ஐ சூஸ் திஸ். நிச்சயமாக நீங்கள் புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கடவுள்கிட்டே நெருங்க முடியுமே ஒழிய நீங்கள் கடவுள் பாதத்தில் விழுந்து விழுந்து அழுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படிலாம் அழுகிறவனுக்கெல்லாம் இறக்கம் பண்ணால் எத்தனை பேர் எல்லாம் அழுது ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. கடவுள் என்ன பேசிஸில் உங்களுக்கு கொடுக்க முடியும்? கொடுக்கவே முடியாது. அவன் என்ன கணக்கு காட்டுவான்? இவன் கிட்ட வந்து அழுதா அதனால இவன் தலையெழுத்தை மாற்றணும்னு அவன் எழுதுவானா? நீங்கள் கடவுளாக இருந்தால் அப்படி செய்வீங்களா? நான் கடவுளாக இருந்தால் அப்படி செய்ய மாட்டேன். அவன் பண்ணினதுக்கு அவன் அழுகுறான், ஆமாம் தானே? அவன் தான் அந்த தப்பு பண்ணுனா அவனே அழுகுறான். அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தை ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான். என் காலில் வந்து விழுகிறதுனால என்ன? நான் என் கோவிலே நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்து விழுவான், அவனே திருப்பி அனுப்பிச்சிருப்பேன். நீ என்ன பண்ணினியோ அதான் வந்து விடிஞ்சிருக்கு, போய் கர்மா நல்லது பண்ணு அப்படின்னு தான் அனுப்புவேன். இங்கே நாம் நல்ல விதமாக பேசி இதெல்லாம் உங்களை பூசி மொழுகிறதுக்கெல்லாம் நான் இங்கே ஆன்மீகத்துக்கெல்லாம் வரல. உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் ஆன்மீகம் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு போங்க. 16 கோயில் ஒரு ஜோதிடர் எழுதி கொடுத்துருக்கிறார் ஒருத்தர். 16 கோயிலுக்கு போகிறான். எனக்கு அப்படி இருந்துச்சு. அவன் சொல்கிற கேட்டால் இவர்கிட்ட போனங்க 16 கோயிலுக்கு போக சொன்னார், என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஏதாவது லாஜிக் இருக்கா? இந்த நீ கோயிலுக்கு போகிறதுக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம், உன் பிள்ளை ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குன்னு பாரு, போன ஜென்மத்தில் உன் பிள்ளை என்ன பண்ணுனான்னு பாரு, பெண் சாபம் இருக்கான்னு பாரு, மாங்கல்ய தோஷம் இருக்கான்னு பாரு, இல்லை ஆண் சாபம் ஏதாவது இருக்கான்னு பாரு, புத்திர தோஷம் இருக்கான்னு பாரு, போன ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்கன்னு பாருங்கள், அதை இந்த ஜென்மத்தில் எப்படி கலைக்கலான்னு பண்ணுங்க. நான் இன்னைக்கு கோயில் கட்டுறேன் அப்படின்னா இது ஒரு புண்ணியம். ஆனால் போன ஜென்மத்தில் நான் சாமிக்கு விரோதமாக ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கோட பிராய்ச்சித்தம் தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, நீ தானே போன தடவை கோயில் இடிச்ச, நீயே கட்டு. இப்படி கூட இருந்திருக்கலாம். நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்படி கூட இருந்திருக்கலாம். கடவுளை பற்றி நானே தப்பாக பேசியிருக்கலாம். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, வாழ்நாள் முருக கிழக்கியர்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், முருகன் தான் ஈசன் தான் அப்படின்னு கத்திகிட்டே கிடக்குறேன். என்ன காரணம்? போன ஜென்மத்தில் நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், கடவுளுக்கு அகெயின்ஸ்டாக நான் இருந்திருப்பேன். இந்த ஜென்மத்தில் கடவுள் தான் நான் கத்திட்டு கிடக்குறேன். இது புண்ணிய கணக்குலேயும் எனக்கு டேலியாகவும் நான் பண்ணின தப்பும் எனக்கு கரையுது. எஸ், இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க வாழ்க்கையை. நீங்கள் புண்ணியங்களை தேடுங்க, இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இதுதான் மிகச்சிறந்த கோயில். அவங்க இருக்கிறவன் தான் கடவுள். கடவுள் வந்து நீங்கள் போய் எத்தனை கோயிலுக்கு போனீங்கலாம் பார்க்க மாட்டான், நீ உள்ள என்ன நினைக்கிறங்கிறதான் பார்ப்பான். அதுதான் அகம் பிரம்மாம்சிங்கிறது. உள்ளதான் கடவுள், உனக்குள் சிவன் இருக்கிறார். அந்த சிவன் என்ன பண்ணுறன்னு பார்க்குறான். உங்களுக்கே தெரியும் தானே, சில விஷயம் எனக்கு தோணுச்சு பட் அதை மறந்துட்டேன், இப்போ நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். எஸ், அந்த உள்ளூர ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு, அந்த உள் உணர்வு தான் கடவுள். அவர் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சாரு, நீ அவருடைய பேச்சுக்கு நீ செவி கொடுக்கல, அதனால பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு. நீங்கள் புண்ணியம் பண்ணுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும்.